தமிழ் மோசம் வானொலி, முக்கல் குரல் மற்றும் தமிழர் ஒருங்குழைப்புக் குழுவினரின் சுயசரிதை. இவர்கள் எப்படி உருவானார்கள் என்பதைப் பற்றிய விளக்கம். துரோகிகள் உருவாகுவது எப்படி? விடுதலைக்கான பாதையிலும் சரி, தனிமனித வாழ்விலும் சரி, துரோகம் எனும் களை தானாக முளைத்து விடுகின்றது. எப்படி முளைக்கின்றது என்று பார்ப்போமானால், 1. தன்னுடைய நலனுக்காக மட்டும் பயணிக்கும்போது மூளை விடுகின்றது. 2. புகழ்ச்சி எனும் போதை மூளையை அதிகமாக தாக்கும் போது மூளை விடுகின்றது. 3. பணத்தின் மீதான கையாடல் ஏற்படும் போது ஏற்படுகின்றது. 4. ஆணவத்தின் போதையால் ஏற்படுகின்றது. 5. கள்ள தொடர்புகளால் ஏற்படுகின்றது. 6. பலவீனமான ஆசைகளால் தூண்டப்படுகின்றது. 7. கொள்கை பிறழ்வுகளால் தோற்றம் பெறுகின்றது. இவை எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்கு எவ்வளவுக்கு பொய்களை பரப்ப முடியுமோ அவ்வளவுக்கு பொய்களை கூறி தன்னை பாதுகாக்க துடிப்பான் துரோகி. ஆனாலும் தர்மம் நின்று துரத்தும். துரோகிகளான அவர்களை மக்கள் நின்று துரத்திக் கொண்டுள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வாய்மையே வெல்லும். நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு.